நம்முடைய சமயத்துல சைவ சமயத்துல சாஸ்திர நூல்கள்னு இருக்கு, தோத்திர நூல்கள்னு இருக்கு. சைவ சமயத்துல சாஸ்திர நூல்கள்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, தோத்திர நூல்கள்னு சொல்லி இருக்கு. தோத்திர நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 12 திருமுறைகள், அதாவது இறைவனை போற்றி பாடுதல், அதற்கு தோத்திரம்னு பேரு. இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பெருமையை பாடி வணங்குதல், பாட்டினாலே இறைவனை வழிபாடு செய்தல், அதற்கு தோத்திரம் என்று பேர். தோத்திர நூல்கள் 12 இருக்கிறது, 12 திருமுறைகள். முதல் 7 திருமுறை தேவாரம், திருஞான சம்பந்தர் அருளி செய்தது, திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்தது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது. திருஞான சம்பந்தர் 1 முதல் 3 திருமுறை வரை இருக்கும். நாவுக்கரசு பெருமானுடையது 4 திருமுறையிலிருந்து 6 திருமுறை வரை இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடையது 7ஆம் திருமுறை. இப்படி 7 திருமுறைகள். இதை மூவர் முதலியர் பாடியது அப்படின்னு சொல்லுவாங்க. மூவர் முதலியர் அருளிய தேவாரம் என்று அழைப்பார்கள். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா, 9 பேர் பாடியிருக்கிறாங்க. 10ஆம் திருமுறை திருமூலர் அருளி செய்த திருமந்திரம், 3000 பாட்டு இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லி 3000 ஆண்டுக்கு பாடியிருக்கிறார் நம்முடைய திருமூலர் பெருமான். 11ஆம் திருமுறை 12 பேர், சிவபெருமானும் சேர்த்து 12 அருளாளர்கள் பாடியது. 12ஆம் திருமுறை சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம். இப்படி நமக்கு 12 திருமுறைகள் இருக்கிறது. பல அருளாளர்கள் எல்லாம் அருளி செய்த நூல்கள் இருக்கிறது. இதற்கு தோத்திர நூல்கள் அப்படின்னு பேர். இந்த முறையிலே இறைவனை வழிபாடு செய்வது ஒரு வழக்கம், அது ஒரு விதம். இந்த முறையிலே இறைவனை போற்றி பாடி வழிபாடு செய்வது. இன்னொரு முறை என்னன்னா சாஸ்திர நூல்கள்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அதை பின்பற்றி வழிபாடு செய்வது. சாஸ்திர நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். சாஸ்திர நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மொத்தம் 14 நூல்கள் இருக்கிறது, 14 நூல்கள். இந்த சாஸ்திர நூல்களைத்தான் நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைவ சித்தாந்தத்தை முதல்ல இந்த உயிர்களுக்கு புரியும் வகையில 12 பாடல்கள்ல அருளி செய்தவர் 2 வயசு குழந்தை மெய்கண்டர். 12 பாட்டு, ஒரு பாட்டுக்கு 4 வரின்னு சொல்லி 12 பாட்டுல சைவ சித்தாந்தம் முழுவதையும் அதனுடைய கருத்துக்கள் அத்துணையுமே அதுல உள்ளடக்கி அருளி செய்திருக்கிறார் மெய்கண்டர். அதனை பின்பற்றி நிறைய பேர் அடுத்தடுத்து பல அருளாளர்கள் எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். மொத்தம் 14 நூல்கள் இருக்கிறது. இதைத்தான் சாஸ்திர நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இந்த சைவ சித்தாந்தத்தை முதலில் கூறியவர், அருளி செய்தவர் சிவபெருமான். ஸ்ரீகண்ட பரமசிவம் என்கின்ற திருநாமத்தோடு சிவபெருமான் கைலாயத்திலே நந்தியம் பெருமானுக்கு சைவ சித்தாந்தங்களை உபதேசம் பண்றார். நந்தியம் பெருமான் அவர் யாருன்னா நம்ம திருக்கோவில்ல சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய அதிகார நந்தி, அவர் தான் நந்தியம் பெருமான். நந்தின்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியை நினைச்சிடக்கூடாது, ரிஷபத்தை நினைச்சிடக்கூடாது. அவருக்கும் நந்தின்னு தான் பேரு. ஒரு காலை ஊன்றிக்கொண்டு 3 காலை மடக்கி கொண்டு சிவபெருமானுக்கு முன்னால இருப்ப. ஒவ்வொரு மாசமும் பிரதோஷ வழிபாடெல்லாம் அவருக்கு நடக்கும், பிரதோஷ பூஜை எல்லாம் அவருக்கு நடக்கும். இந்த நந்தியம் பெருமான் அதிகார நந்தின்னு சொல்லி நம்ம வடவார் வளாகத்துல கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் சூரியனுக்கு பக்கத்துல இருக்க அதிகார நந்தி. முதல்ல அவரை வழிபாடு செய்துட்டுதான் உள்ளே போகணும். அவரை முதல்ல வழிபாடு செய்துட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள போய் சிவபெருமான வழிபாடு செய்யணும். உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் இருக்கக்கூடிய அதிகார நந்திய நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை வணங்கிட்டு தான் கோவிலுக்குள்ள போய் சிவபெருமான வழிபாடு செய்யணும். எல்லா கோவில்களையும் அதிகார நந்தின்னு இருப்பார். அந்த நந்தியம் பெருமான் தான் சிவபெருமானுடைய முதல் சீரர். அந்த நந்தியம் பெருமானுக்கு ஸ்ரீகண்ட பரமசிவம் சைவ சித்தாந்த கருத்துக்களை உபதேசம் பண்ற. அந்த நந்தியம் பெருமான் 4 பேருக்கு உபதேசம் பண்ண. பிரம்மகுமாரர்கள், சனகாதி முனி
முனிவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். 4 பேர், ஜனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர். இந்த 4 பேருக்கும் நந்தியம் பெருமான் சிவபெருமான் உபதேசம் பண்ண சைவ சித்தாந்த கருத்துக்களை இவர்களுக்கு உபதேசம் பண்ற. இதுல சனத்குமாரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சத்திய ஞான தரிசினிகள் என்று சொல்லக்கூடியவருக்கு உபதேசம் பண்ற. அந்த சத்திய ஞான தரிசிகள் பரஞ்சோதி மாமுனிவருக்கு உபதேசம் பண்ற. இதெல்லாம் கைலாயத்துல நடந்தது. கைலாயத்துல இத்தனை பேருக்கும் உபதேசம் நடக்கிறது. கைலாயத்தில இத்தனை பேரும் உபதேசம் பெற்றுக் கொண்டார்கள். சைவ சித்தாந்தங்களை உபதேசம் பெற்றுக் கொண்டார்கள். முதல்ல நந்தியம் பெருமானுக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ற. நந்தியம் பெருமான் 4 பேருக்கு கனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ற. அதுல சனத்குமாரர் என்று சொல்லக்கூடியவர் சத்திய ஞான தரிசிகளுக்கு உபதேசம் பண்ற. அந்த சத்திய ஞான தரிசிகள் பரஞ்சோதி மாமுனிவருக்கு உபதேசம் பண்ற. இவர்களை அகச்சந்தான குரவர்கள் அப்படின்போம். குரவர் அப்படின்னா குரு அப்படின்னு அர்த்தம். இவர்களை அகச்சந்தான குரவர்கள். ஏன்னா கைலாய மலையிலே இத்தனை பேருக்கும் உபதேசம் கிடைத்தது அல்லவா, அதனால அகச்சந்தான குரவர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதுல பரஞ்சோதி மாமுனிவர் பூலோகத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் வழிபாடு பண்றதுக்காக இறங்கிவர். அப்போ ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிற, அப்படி ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிற பொழுது திருவெண்ணை நல்லூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்துல 2 வயசு குழந்தை சேகவன பெருமான் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அந்த குழந்தை வெளியில தெருவுல விளையாடி கொண்டிருந்தது. பரஞ்சோதி மாமுனிவர் அந்த குழந்தைய பார்க்கிற. அப்படி தெய்வ கடாட்சமா இருக்கு, ஞான குழந்தையா இருக்குது. உடனே கீழே இறங்கி வர. கீழே இறங்கி வந்து அந்த 2 வயசு குழந்தையை எடுத்து அதற்கு தீட்சையை கொடுத்து சைவ சித்தாந்த கருத்துக்களை 2 வயசு குழந்தைக்கு உபதேசம் பண்ண. உபதேசம் பண்ணி தன்னுடைய குருவினுடைய நாமம் சத்திய ஞான தரிசிகள், அதை தமிழ்ல மெய்கண்டார் என்று திருநாமம் சூட்டினர். சூட்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மீண்டும் ஆகாய மார்க்கமாக சென்று விட்டார். அந்த 2 வயசு குழந்தை பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் எல்லோருக்கும் கூறியது. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 குணங்கள். இதை பற்றியும் இறைவன்னா யாரு, இறைவனுடைய குணங்கள் என்ன, நாம் எதற்காக இந்த பூலோகத்திலே அவதாரம் பண்ணியிருக்கோம், ஆணவ மனம்னா என்ன அப்படின்னு இந்த கருத்துக்கள் எல்லாம் 2 வயசு குழந்தை சொல்லுது. அந்த 2 வயசு குழந்தை அருள் செய்த நூல் தான் சிவஞான போதம். அதுதான் இந்த உயிர்களுக்கு கிடைத்த முதல் சைவ சித்தாந்த நூல். சாஸ்திர நூல்கள்ல முதல் நூல் சிவஞான போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். 12 சூத்திரம் இருக்கும். அந்த மெய்கண்டார் அருள் செய்தார். அவருடைய சீடர் அருள் நந்தி சிவாச்சாரியார். அவர் 2 நூல்களை அருள் செய்தார். மெய்கண்டார் அருள் செய்த நூலை விளக்கி 2 நூல்களை அருள் செய்தார். அந்த அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய சீடர் மறைஞான சம்பந்தர். அந்த மறைஞான சம்பந்தருடைய சீடர் உமாபதி சிவாச்சாரியார். இந்த 4 பேரையும் புறச்சந்தான குரவர்கள் அப்படின்போம். ஏன்னா இவங்க எல்லாம் பூலோகத்திலே வாழ்ந்தவர்கள். அதனால மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், இவங்க 4 பேரையும் புறச்சந்தான குரவர்கள் என்று நாம் அழைக்கிறோம். இப்போ நம்ம தோத்திர நூல்களை அருள் செய்த நால்வர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர். அதே மாதிரி நமக்கு சாஸ்திர நூல்களை அருள் செய்த மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், இவங்க எல்லாம் எல்லா கோயிலும் இருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய கோவில்கள்ல இவங்க 8 பேருமே இருக்காது. அவங்களுடைய திருவடிவத்தை பார்த்தோம்னா இந்த தோத்திர நூல்களை அருள் செய்த 4 பேரும் நின்ற கோலத்துல இருப்பாங்க.
என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 4 பேருமே எல்லா திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனை போற்றி பாடி தாளம் போட்டுக்கொண்டு அவருடைய பெருமையெல்லாம் பாடிக்கொண்டே சென்றார்கள். அதனால அங்க நின்ற கோலத்திலே இருந்தார்கள். அந்த சாஸ்திர நூல்களை அருள் செய்த 4 பேர் புறச்சந்தான புலவர்கள். இவர்கள் எல்லாம் தன்னிடம் வரக்கூடிய உயிர்களுக்கு, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து குரு நிலையில இருக்கக்கூடியவங்க. எப்பொழுதுமே குரு அமர்ந்த கோலத்துலதான் இருக்காங்க. குரு நிலையில இருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள், தீட்சை வழங்கி ஞான உபதேசம் செய்யக்கூடியவர்கள். அதனால அவர்கள் அமர்ந்த கோலத்திலே இருக்கிறார்கள். இந்த 4 பேரும் அதனால அமர்ந்த கோலத்திலே எல்லா இடங்களிலும் காட்சி கொடுக்கிறார்கள். இவர்களை நாம் புறச்சந்தான குறவர்கள் என்று அழைக்கிறோம். இதுல மறைஞான சம்பந்தருக்கு 2 சீடர்கள் இருந்தார்கள். ஒருத்தர் உமாபதி சிவாச்சாரியார், இன்னொருத்தர் மச்சு செட்டியா என்று சொல்லக்கூடிய அருள் நமச்சிவாயர். இந்த அருள் நமச்சிவாயருக்கு 2 சீடர்கள் இருந்தார்கள். ஒருத்தர் சித்தர் சிவபிரகாசர், இன்னொருத்தர் காளி கங்கை மெய்கண்டார் என்ற திருநாமத்தை உடையவர்கள். இதுல சித்தர் சிவபிரகாசருடைய சீடர் அவர் என்ன பண்ணார், அவருடைய சீடருக்கு தன்னுடைய குரு பேரையே வைப்பார். நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, எப்பொழுதுமே குருவா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சீடருக்கு திருநாமம் சூட்டுகிற பொழுது அவங்களுடைய குருவை அவருடைய ஞாபகத்தை வைப்பாங்க. தன்னுடைய குருவினுடைய நாமத்தை அவர்களுக்கு சூட்டுவார்கள். அதே போல இந்த சித்தர் சிவபிரகாசர் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய சீடருக்கு தன்னுடைய குருவினுடைய நாமத்தை சூட்டுறார், நமச்சிவாயர். இந்த நமச்சிவாயர் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருநாமத்தை சூட்டி உபதேசம் பண்றார். அவர்தான் 14ஆம் நூற்றாண்டுல திருவாவடுதுறை என்று சொல்லக்கூடிய ஆதீனத்தை தோற்றுவித்தார். அவர் குருவா இருந்து அவரை தேடி அவரை நாடி வரக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் ஞான உபதேசம் செய்தவையினாலே அவர் குரு நமச்சிவாயர் என்று அழைக்கப்படுகிறார். 14ஆம் நூற்றாண்டிலே திருவாவடுதுறை ஆதீனத்தை தொடங்கி வைத்தார். அதை நம்ம ஏன் கைலாய பரம்பரைன்னு சொல்றோம்னா, அந்த பரம்பரையிலே வந்தது. கைலாய பரம்பரை வழியிலே வந்தவர்கள் அந்த சித்தர் சிவபிரகாசனுடைய சீடர் நமச்சிவாயர் தான் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தை தொடங்கி வைத்த குரு நமச்சிவாயர். இப்போ 2வது சீடர் இருந்தாலும் நம்ம பார்க்கணும் இல்லையா, காளி கங்கை மெய்கண்டர் அப்படின்னு மற்றொரு சீடர் இருந்தார் இல்லையா. அந்த சீடருக்கு இன்னொரு சீடர், அவருடைய சீடர் இந்த காளி கங்கை மெய்கண்டார் அப்படின்றவருடைய சீடர். அவருடைய சீடருடைய திருநாமம் அவங்களை சிற்றம்பல நாடிகள் என்று சொல்வார்கள். சிற்றம்பல நாடிகள் என்று அவருடைய பரம்பரையை அழைப்பார்கள். காளி பழுதை கட்டி சிற்றம்பல நாடி என்று சொல்வார்கள். அவருடைய பரம்பரையிலே வந்த அத்துணை பேரையுமே சிற்றம்பல நாடிகள் என்றுதான் அழைப்பார்கள். முதல் சிற்றம்பல நாடியா இருக்கக்கூடியவர் பழுதை கட்டி சம்பந்தர். 2வது சிற்றம்பல நாடிகள் சிவபுரம் ஞான பிரகாசர். 3வது சிவபுரம் தத்துவ பிரகாசர். 4வது திருவாரூர் செட்டித்தெரு பழுதை கட்டி ஞான பிரகாசர். 5வது கமலை ஞான பிரகாசர். இந்த சிற்றம்பல நாடிகளுடைய பரம்பரையிலே வைந்த 5வது சிற்றம்பல நாடியாக விளங்கக்கூடிய கமலை ஞான பிரகாசருக்கு ஒரு சீடர் இருந்தார். அந்த சீடர் தான் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் செய்த குருஞான சம்பந்தர். அவர் 14ஆம் நூற்றாண்டுல தன்னவரம் ஆதீனத்தை தொடங்கி வைத்தார். அதாவது மறைஞான சம்பந்தருக்கு 2 சீடர்கள். ஒருத்தர் உமாவதி சிவாச்சாரியார், இன்னொருத்தர் அருள் நமச்சிவாயர். அந்த அருள் நமச்சிவாயருக்கு 2 சீடர்கள் இருந்தார்கள். ஒருத்தர் சித்தர் சிவபிரகாசர், இன்னொருத்தர் காளி கங்கை மெய்கண்டர். அந்த சித்தர் சிவபிரகாசருடைய சீடர் தான் திருவாவடுதுறை ஆதீனத்தை தொடங்கி வைத்த குரு நமச்சிவாயர். அந்த காளி கங்கை மெய்கண்டார் அவருடைய சீடர்கள் சிற்றம்பல நாடிகள். அந்த பரம்பரையிலே வந்த 5வது சிற்றம்பல நாடிகளான கமலை ஞான பிரகாசருடைய சீடர் தான் தன்னபுரம் ஆதீனத்தை தொடங்கி வைத்த குரு ஞான சம்பந்தர். அந்த திருவாவடுதுறை ஆதீனம்
14ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. இந்த தர்மபுரம் ஆதீனம் 16ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. 200 ஆண்டுகள் வித்தியாசம்.